குட் ஆஃப்டர்நூன் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம ரிட்டர்ன் ஜேர்னி சேலம் மயிலாடுதுறை விரைவு ரயிலில் போகிறோம். அந்த விளாக்கையும் ஆல்ரெடி ஒரு விளாக் போட்டேன். திருச்சியிலேருந்து கரூர் வந்த வரைக்கும் ஒரு விளாக் போட்டாச்சு. செகண்ட் விளாக் வந்து இதை பாருங்கள், பார்த்து இந்த யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. கரெக்டாக 3:40 வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்த உடனே ஏறி இது பார்க்கலாம். இது வந்து இப்போ நம்ம முதல்ல ட்ராவல் பண்ணது கன்வென்ஷனல் ட்ரெயின். இது வந்து மெயின் லைன் EMU, மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட். இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ட்ரெயின் தான் இது ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்கள், கரூர்லேருந்து இப்போ இந்த கரூர்லேருந்து திருச்சி போகிற வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதை பார்த்து என்ஜாய் பண்ணி இது பண்ணுங்கள். ஏற வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு. இன்னைக்கு விடுமுறை நாளுங்கிறதுனால கும்பல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால வீடியோ பார்த்து எடுக்க முடியும். பார்த்து இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனிஹா இந்த ரிட்டர்ன் பிளாக் எப்படி நல்லா பார்க்கலாம். நம்ம ஏற வேண்டிய வண்டி வந்தாச்சு. நமது ரயில் புறப்பட்டு விட்டது. திருச்சியை நோக்கிய பயணம் துவங்கி விட்டது. பாருங்க, இந்த மெயின் லைன் EMU ஜேர்னி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ரயில் வந்து திருச்சியை தாண்டி மயிலாடுதுறை வரை செல்கிறது. குறிப்பாக சேலத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 மணி நேரம் மேலேயே ஆகும். அதாவது என்னன்னா, நிறைய பணத்தை கொடுத்து அவசரப்பட்டு போகணும். ஆனா இது அப்படி கிடையாது, கம்ஃபர்டபுளா போகலாம். நம்ம இந்த ட்ரெயினை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரெயின் கரூர் ஸ்டேஷனை விட்டு கிளம்பிடுச்சு. பாருங்க, இதுதான் கரூர் பழைய ஸ்டேஷன். இது இங்கே பில்டிங் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இங்கதான் பழைய ஸ்டேஷன் இருக்குது. அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு புது இடத்துக்கு மாற்றிருக்கிறாங்க. கரூர் திண்டுக்கல் ரயில் பாதை திறந்த பிறகு பிளாட்ஃபார்ம் நகரப்படுத்துறதுக்காக புதிய இது பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, இதுதான் அமராவதி ஆறு. கரூர் நகரத்துக்குள்ள நுழையும் போது கரூர் நகரில் ஓடும் ஒரே நதி இந்த அமராவதி ஆற்றை தாண்டிதான் கரூருக்குள்ள எங்க வந்தாலும் நம்ம நுழையணும். போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, முதல்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் சொன்னேன், கரூர் திண்டுக்கல் அகல ரயில் பாதை திண்டுக்கல் போற ட்ராக் இது. ஆக்சுவலி இது எப்படின்னா, வெள்ளியணை, பாளையம், வெள்ளியோடு திண்டுக்கல் வழியா போகுது. கடந்த ஆகஸ்ட் 6, 1988ஆம் ஆண்டு அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேலம் கரூர் ரயில் பாதை இணைக்கப்பட்டிருந்தால் தென் மாவட்டங்களுக்கு செல்வது எளிதாகிறது. இதுதான் அந்த ரயில் பாதை. பாருங்க, இங்கிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் திண்டுக்கல் உள்ளது. இந்த மேடு ஏறுது பாத்தீங்கன்னா, இதுதான் ரயில் பாதை. கரூருக்கு திண்டுக்கல் செல்லும் ரயில் பாதை. இதுதான் பாத்தீங்கன்னா செட்டிநாடு சிமெண்ட் புலியூர். அதாவது கரூர் மாவட்டத்தில் செயல்படும் ஒரே ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி. இது அது வழியா தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதான் இந்த சைடிங் லைன். இப்போ இந்த லைன் போது பாத்தீங்களா, இதுதான் இந்த சைடிங் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போற சைடிங் லைன். மெயின் லைன்ல இருந்து இங்கு உற்பத்தியாகும் சிமெண்ட் சரக்கு ரயில்கள் மூலம் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது. நமக்கு ஏற்றாமல் தெரியுது பாத்தீங்களா, அதான் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. அதான் அங்க எது போட்டிருக்காங்க பாத்தீங்க, அதுதான் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. பாருங்க, வீரராக்கியம். இந்த ஸ்டேஷன் தான் வீரராக்கியம், கரூருக்கு அடுத்த ஸ்டேஷன் இது.
இந்த கரூர் திருச்சி ரயில் பாதையுடைய சிறப்பம்சம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 76 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 50லிருந்து 55 கிலோமீட்டர் ரயிலும் ரோடும் பக்கத்துலேயே இருக்கும். ஏன்னா எந்த பிரச்சனை வந்தால் நான் ஈஸியாக ரோட்லேருந்து ரயிலுக்கும் ரயிலேருந்து ரோடுக்கும் மாறிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ரயில் பாதையில் இருக்குது. நாம் பார்க்க போகிற இடம் மகாதானபுரம். கரூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நகராட்சி இது, ஊராட்சி ஒன்றியம் இது. இந்த ரயில் ரோடும் பக்கத்துலேயே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த கரூர் திருச்சி ரயில் பாதைங்கிறது ரோடும் ரயிலும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக ட்ராவல் பண்ணலாம் ஃப்ரீயாக. கோயம்புத்தூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் இந்த இப்படி பார்த்துட்டு இருக்கிற ரோடு இப்படி வரப்போகுது. பேக் இந்த ஆப்போசிட் சைடு வரக்கூடிய மேம்பாலம், திருப்பத்துக்கான மேம்பாலம். இப்போ நாம் குளித்தலை ரயில் நிலையத்தை அடைந்து விட்டோம். இன்னும் திருச்சி கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் நம்ம இறங்க வேண்டிய இடம். இது ஒரு முக்கியமான நகரம். தமிழ்நாட்டின் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு மாவட்டங்களை இணைக்கும் ஒரே நகரம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரூர் தோகைமலை வழியாக, ஐயர்மலை தோகைமலை வழியாக, மணப்பாறை வழியாக கரூருக்கு அந்த மணப்பாறை போகலாம். அதே மாதிரி இங்கேருந்து தாலாப்பேட்டை வழியாக கரூர் அந்த பார்த்த ரோடு, அப்புறம் பிட்டவாத்தலை வழியாக திருச்சிக்கும், துறையூர் முசிறி துறையூர் வழியாக நம்ம பெரம்பலூருக்கும், அதே போல் முசிறி வழியாக நாமக்கல்லுக்கும் அடையலாம்.
எப்படி எல்லாரோடும் கன்வர்ஜ் ஆகிற இடம் தான் அந்த குளிர்கண்டலை அழைக்கப்பட்ட இடம் பின்னாளில் குளித்தலையாக மருவியது. இது ஒரு சட்டமன்ற தொகுதி, தமிழ்நாட்டின் சட்டமன்ற தொகுதி. நாம் நிறைவேற்றிருக்கிற ஸ்டேஷன் எதுனா ரெட்டை வாய்த்தலை, திருச்சி மாவட்டத்துக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். திருச்சி மாவட்டத்தையும் கரூரையும் பிரிக்கின்ற ஒரு எல்லை இது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய சுகர் ஃபேக்டரி இருக்குது, அதை பார்க்க போனோம். மேத்தாப்போல் இருக்கிறது அந்த சுகர் ஃபேக்டரி. இஏடி பேரி நிறுவனத்தாரால் நடத்தப்படுகின்ற சுகர் ஃபேக்டரி. இந்த பகுதியை சுற்றி கரும்பு வயல்கள் நிறைந்திருப்பதால் கரும்பு விவசாயிகள் இந்த சர்க்கரை உற்பத்திக்காக கரும்புகளை இந்த ஃபேக்டரிக்கு தான் கொண்டு வராங்க. இங்கே கரும்பு அரவை செய்யப்பட்டு சர்க்கரையாக மாற்றப்பட்டு மற்ற இடங்களுக்கு பிரித்து அனுப்பப்படுகின்றது. லாரிகள் மூலமும் சரக்கு ரயில்கள் மூலமும் பிரித்து அனுப்பப்படுகின்றது. திருப்பராய்த்துறை, இங்கு புகழ்பெற்ற ராமகிருஷ்ணா மிஷன் உண்டு உறைவிடப்பள்ளி உள்ளது. இந்த ராமகிருஷ்ணா மிஷன் சார்பில் நடத்தப்படும் இந்த உண்டு உறைவிடப்பள்ளி, இப்போ பார்த்தீங்களா இந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இதோ இதே இந்த பில்டிங்கே தான், இடந்தே தான் ராமகிருஷ்ணா மிஷன் உண்டு உறைவிடப்பள்ளி. இந்த பள்ளியில் தான் மாணவர்களுக்கு எல்லா பயிற்சிகளும் படிக்கப்பட்டு வருங்காலத்தில் நல்ல குடிமக்களாக வகை செய்யப்படுகிறது. திருப்பராய்த்துறை. இப்போ நாம் நெருங்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எழுதுனா முத்தரசநல்லூர், திருச்சி நகருக்குள்ள நுழைவதற்கான நுழைவு வாயில். இங்கே ரயில் ரோடு பக்கத்துலேயே இருக்கு. பஸ்ஸு போகுது பாருங்க, இங்கே எப்படி அருமையாக பஸ்ஸு போகுது பாருங்க. முத்தரசநல்லூர் இங்கிருந்து திருச்சி நகரம் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பாருங்க. திருச்சி நகருக்குள்ள வந்தாச்சு. சரியான இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தாச்சு. பயணத்தை இனிதே நிறைவு செய்து விட்டோம் பாருங்கள்.